நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து சீச்சி நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய், என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டுருக்க அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. என்னைக்குமே வாழ்க்கை பின்னோக்கி புரிஞ்சுட்டு தாங்க முன்னுக்கு போகணும். இந்த ட்ரெஸ் என்னுடைய மனசாட்சி மாதிரி. அதுக்கப்புறம் யாருக்குன்னா இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஃபுல்லாவே லேப்டாப் வச்சு தான் படிச்சேன். அது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். அந்த இடத்துல எல்லாமே அந்த பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் வச்சு தான், பிடிஎஃப்லயே லேப்டாப் வச்சே தான் எல்லாமே படிச்சிருந்தேன். என் 10th புக்கை தவிர, அதுவும் என் தம்பி அப்பதான் முடிச்சிருந்தாங்கிறதுனால 10th புக்கை தவிர வேற எந்த புக்குமே என்கிட்ட கிடையாது. ஃபுல்லா பிடிஎஃப் வச்சு தான் படிச்சேன். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து எந்த ஒரு உறுதிமொழியையும் செயல்படுத்த முடியுமா என்று நன்கு சிந்தித்த பின்னரே அத்தகைய உறுதிமொழியை இந்த ஜெயலலிதா வழங்குவார் என்பது நாட்டு மக்கள்